நம்மால கேட்டு வாங்க முடிகிற விஷயம் இல்லை. நீங்கள் எப்பவும் ப்ரெசண்ட்டாகவும் அவைலபிளாகவும் இருந்தா அப்போது நீங்கள் இருக்கிற வேல்யூவையே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சுவரில் தொங்கும் கடிகாரம் மாதிரி தான் அது. அது டிக் டிக்னு ஓடிக்கிட்டே இருந்தால் யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் அது நின்றுடுச்சுன்னா உடனே எல்லாரும் உணருவாங்க அது இல்லாமல் நமக்கு எவ்வளவு தேவைன்னு. ஆனால் ஸ்டாப் ஆகுற மூமெண்ட் எல்லாரும் திடீர்னு ரியலைஸ் பண்ணுவாங்க அதை டிபெண்ட் பண்ணி எவ்வளோ இருந்தோன்னு. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணும்போது நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஆப்சன்ஸ் க்ரியேட் பண்ண கேப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட்டில் உங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட் பண்ணுமா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் திரும்ப டிஸப்பியர் ஆன ரிலையபிளாக இருக்க வேறு ஒருத்தா சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்கள் இம்பார்ட்டன்ஸ் வேனிஷ் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் தான் கீ. உங்கள் வர்த்தாக காட்டணும், அதுக்கு அட் த சேம் டைம் நீங்கள் டிபெண்டபிளாக இருக்கணும். உங்களை வேல்யூபிளாக காட்ட உங்கள் யூனிக்னஸாக பில்ட் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கில்ஸாக பாலிஷ் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக சின்சியர்லி பண்ணுங்கள். உங்களை வேல்யூ பண்ணலைன்னா ஸ்டெப் பேக் பண்ண லேர்ன் பண்ணுங்கள். ஜஸ்ட் அவங்களுக்கு உங்கள் ரோலை ரெக்கக்னைஸ் பண்ண போதும், ஆனால் அவங்க உங்களை இல்லாமல் வாழ லேர்ன் பண்ணுற அளவுக்கு இல்லை. நீங்கள் ரிலையபிள் அண்ட் இர்ரீப்ளேசபிளாக இருக்கும்போது தான் ட்ரூ வேல்யூ வரும். இந்த பேலன்ஸாக நீங்கள் மாஸ்டர் பண்ணால் ரெஸ்பெக்ட் மட்டும் இல்லை, உங்கள் ப்ரெசன்ஸ் எப்போவும் அப்ரிஷியேஷனோட நினைக்கப்படும் என்ஷோர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் ஒர்க், ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லை ஃபேமிலியில் உங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண விரும்பினா எப்போவும் ரிமெம்பர் பண்ணுங்கள், பீப்புள் உங்களை டேக் ஃபார் கிராண்டட் பண்ணுற அளவுக்கு அவைலபிளாக இருக்காதீங்க அண்ட் அவங்க உங்களை இல்லாமல் வாழ லேர்ன் பண்ணுற அளவுக்கு அப்சண்ட் ஆகிருக்காதீங்க. உங்கள் யூனிக்னஸ், சின்சியாரிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி காட்டுங்க. இதனால் நீங்கள் ரெஸ்பெக்ட் மட்டும் இல்லை, உங்கள் ப்ரெசன்ஸ் எப்போவும் வேல்யூட் அண்ட் அப்ரிஷியேட்டட் ஆகும் என்ஷோர் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ண, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண அண்ட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு பவர்ஃபுல் லைஃப் லெசனோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் டேக் கேர்.